பாருங்க இப்போ வந்து நம்ம பண்ணோம்னா மல்லி பார்க்க போகிறோம். மல்லி ஹைப்ரிட் மல்லி. அது வந்து புழுதியை பார்த்தீங்கன்னா நல்லா கட்டி இல்லாமல் புழுதி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் ஹைப்ரிட் மல்லி பார்க்க போகிறோம். மல்லி போடும்போது பார்த்தீங்கன்னா இந்த பாத்தி வந்து மட்டமாக இருக்கணும். ஒரு போல் மட்டமாக இருந்தால் தான் தண்ணி வந்து கரெக்டாக நிற்கும். தண்ணி ரொம்ப பெருவினாலும் இந்த மல்லி வந்து முளைக்காது. அதனால் மட்டை இது பார்த்தீங்கன்னா மல்லி வந்து குருணிக்கு 1 கிலோ போகணும். அதாவது அக்னி நட்சத்திரம் அந்த கோடை பூவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து குருணிக்கு 1.5 கிலோ போகணும். இது குருணிக்கு 8 சென்ட்டுக்கு 1 கிலோ போதும். அதனால் இந்த மல்லி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்ம தண்ணி பாய்க்கணும். தண்ணி பாய்ச்சிட்டு இந்த மல்லியை நம்ம வந்து அப்படியே விதைச்சி விட்டுட்டு கிண்டி விட்டுணும். கிண்டி விட்டு தண்ணி பாய்ச்சோம்னா இந்த மல்லி வந்து சூப்பராக வரும். மல்லிக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து நம்ம வந்து 3/4 பாத்தி தான் அடைக்கணும். ஃபுல்லாக முங்க அடைக்க விடாது. கரெக்டாக 3/4 பாத்தி, அதாவது பாஞ்சு முடிக்கையும் தண்ணி குடிச்சிடணும். அந்த அளவுக்கு இருந்தால் தான் மல்லி சூப்பராக வரும். கரெக்டாக கிண்டி விடணும். அப்படின்னா தான் இந்த மல்லி வந்து கரெக்டாக மண்ணுக்குள்ள முங்கணும். முங்கினா தான் முளைக்கும். மேலே கிடக்கிறது முளைக்காது. அப்படி வேணால் நம்ம என்ன செய்யணும்னா மாட்டு எரு இருக்கலாம், அதை மேலோடி பரவலாக தூற்றி விட்டுட்டோம்னா சூப்பராக முளைச்சிடும். ஆனால் மாட்டு எரு போடும்போது என்ன ஆகுனா மல்லி வந்து மஞ்சள் வடிக்கும். அதனால் அது சக்ஸஸ் ஆகலை. இதை நம்ம கிண்டும் போது கரெக்டாக கிண்டி விட்டு அவ்வளோ மல்லியுமே மண்ணுக்குள்ள முங்குற மாதிரி ரெடி பண்ணும். அப்போ தான் மல்லி நல்லா முளைக்கும். 40 நாள் விற்று நல்லா வந்ததுன்னா 40 நாளில் குலைய பறிக்கலாம்.